அந்த அப்பா சொன்னாரு, அடே நான் சொல்றத உன்னை காதல வாங்கினு போ, உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு. இது பஸ்ல ஏறி உட்காந்த உடனே அப்பா புறப்படும் போது ஒன்று சொன்னாரு. அது என்னன்னு யோசனை பண்ணான். இவனுக்கு அந்த அர்த்தம் புரியல. அதே என்னமோ அவர் வயசான காலத்தில் அப்படிதான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நேரம் மாமியார் வீட்டுக்கு போனான். நல்லா தடபுடலா வடபாயத்தோட சாப்பாடு சாப்பிட்டான். அப்புறம் ராத்திரி தூங்கி எழுந்து காலையில் போய் உக்காந்தான். எல்லாம் குளிச்சுட்டு வந்து உக்காந்து அவன் சம்சாரம் அவங்க அம்மாவை போய் கேட்குது. மாப்பிள்ளை வந்து உக்காந்துட்டாரு. டிஃபன் என்ன அம்மான்னு கேட்டுது. ஒன்றும் உடம்பு சரியில்லடி நேற்று, அதனால டிஃபன் எல்லாம் எதுவும் போடலை. ராத்திரி மீந்து போன பழையது குண்டானில் இருக்குது, தொட்டுக்கிறதுக்கு பக்கத்தில் இந்த ஊறுகாய வையின். அந்த குண்டானை எட்டி பார்த்தான். எட்டி பார்க்கும்போது அந்த தெளிந்த நீராகரத்தில் இவனுடைய முகம் தெரிஞ்ச உடனே கலகலன்னு அவனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அப்பா சொன்ன பழமொழி புரிஞ்சிடுச்சு அவனுக்கு. அப்போ அவன் சம்சாரம் கேட்டது, என்னையா சிரிக்கிற? இல்லை புறப்படும் போது எங்கள் அப்பா உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு. அதுக்கு அப்பா அர்த்தம் தெரியல, இப்போதான் எனக்கு தெரியுதுன்னா.